கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைய காலை வேத தியானம் சங்கீதம் 37:3. கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள். 3 காரியங்கள் இங்கு சொல்லப்படுகிறது. 1, கர்த்தரை நம்பி நன்மை செய்ய வேண்டும். 2, கர்த்தர் நாட்டும் கர்த்தர் சொல்லும் மையத்தில் தேசத்தில் குடியிருக்க வேண்டும், அல்லாவிட்டால் அடங்கி இருக்க வேண்டும். 3வது, சத்தியத்தை மேய்ந்து கொள்ள வேண்டும். ஒரு மாடு எப்படி புல்லுள்ள இடங்களில் சென்று அந்த புல்லை மேய்ந்து தன் எஜமானுக்கு பாலை கொடுக்கிறதோ, எஜமானுக்கு உபயோகமாய் இருக்கிறதோ, அப்படியே நாமும் நன்மை செய்கிறவர்களாய், கர்த்தர் நாட்டும் ஸ்தானத்தில் குடியிருக்கிறவர்களாய், சத்தியத்தை மேய்ந்து கொள்ளுகிறவர்களாய், சத்தியத்தை நாம் அசை போடுகிறவர்களாய், சத்தியத்தை தியானம் பண்ணுகிறவர்களாய் நாம் இருக்கும்போது ஒரு தெய்வீக ஆசீர்வாதம் நம்முடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் நிரம்பி வழியும். ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள், ஆண்டவரே, இந்த நாளிலே கர்த்தரை நம்பி நன்மை செய்ய, கர்த்தர் நாட்டும் ஸ்தானத்தில் அடங்கி குடியிருக்க, சத்தியத்தை மேய்ந்து கொள்ள என்னை தருகிறேன் என்று ஒப்பு கொடுத்து பாருங்கள். உன்னத ஆசீர்வாத மழை உங்கள் மேல் இறங்கும். ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, இந்த வசனத்தின் மூலம் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வாதம் பண்ணுவதற்காய் நன்றி. இப்பொழுதே சத்தியம் உண்டாக்குகிற விடுதலை உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இறங்குவதற்காய் நன்றி. யார் யார் உம்மை நம்பி நன்மை செய்ய, நீர் நாட்டும் இடத்தில் குடியிருக்க, சத்தியத்தை அவர்கள் மேய்ந்து கொள்ள அர்ப்பணிக்கிறார்களோ, அவர்கள் மேல ஆசீர்வாதமான மழை இப்பொழுது பொழிந்திறங்குவதற்காய் நன்றி. இன்று முதல் ஒரு புதிய மாற்றம் உண்டாவதற்காய் நன்றி. இந்த நாள் முழுவதும் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.